ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி என்னோட அன்னைக்கு இன்றைக்கி வந்துட்டு 5th மந்த் வளகாப்பு. ஸோ அதை வீட்டில் சிம்பிளாக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வச்சு மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு இன்றைக்கி பார்த்துருந்தோம். ஸோ அந்த டே தான் இன்றைக்கி. அது எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ கோயம்புத்தூரில் அண்ணா நீ வீட்டில் இருக்கிறோம். 7th மந்த்துக்கு வந்துட்டு கரூரில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. வீட்டில் தானே செலிப்ரேட் பண்ண போகிறோம், சரி இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணி விடலாம்னு நினச்சேன். எங்கள் ஊர்கிட்ட இருந்திருந்தோம்னா அவங்களுக்கு எல்லா மந்த்துமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்களும் தேனியில் இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்தாங்க. 5th மந்த் அப்போ தான் எங்களால் மீட் பண்ண முடிஞ்சது. மேக்கப்னு பெருசாலாம் பண்ணலை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்ல ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஜஸ்ட் டிண்டட் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், ஐ ஷேடோ, மஸ்காரா மட்டும் போட்டுட்டு இருந்தேன். மற்றதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க நீட்டாக. ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு சௌரி முடியெல்லாம் வச்சு ஹேர் டூ பண்ணலான்னு தான் நினச்சோம். பட் சௌரி முடியுமே கரூரில் மாட்டிக்கிச்சு. நான் என்கிட்ட கையில் இல்லாதனால அதுவுமே பண்ண முடியல. பட் இதுவே எங்களுக்கு ஓகேயா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக. குக்கிங் ஃபுல்லாக அம்மாவும் டாடியும் பார்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கி ஒரு 10 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சு. ஆனாலுமே 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 வெரைட்டி சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, ஒயிட் ரைஸ். ஸோ இதுதான் வேணும். நல்லா சூப்பர் வெரைட்டிஸில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. பேங்கிள்ஸுமே 5th மந்த்துங்கிறதுனால கொஞ்சம் ஃபேன்சி டைப்பே போயிருந்தாங்க. இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி. அண்ட் நாங்கள் ஒரு 10 பேர் தான், லேடிஸுமே பெருசாக இல்லை. அதனால பெருசாக நிறைய பேங்கிள்ஸ்லாம் வாங்கலை, லிமிட்டடாக மட்டும் வாங்கி டெக்கரேட் பண்ணியாச்சு. ஆதியனுக்கு ஒரே குஷி, என்னமோ பண்ணுறாங்களே வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரையே வச்சு இந்த மாலையெல்லாம் மாட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனும் நலுங்கெல்லாம் வச்சாரு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரோ ஆடியோ கிளிப்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எங்களோட ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வாங்க. தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. என்ன காய்ச்சிட்டியா ராஜா? காய்ச்சிட்டேக்கா. ஆதி ஆதி ஆதிங்களா ஆதி வாங்க இருக்க பாலா ஸ்கூட்டர் பாலாஜி போன் எடு, நான் எடுக்கிறேன். தேவை எல்லாம் அப்பாவுக்கு. நல்லபடியா நல்ல குழந்தையா அறிவான குழந்தையா
நீங்களாம் வளையல் எடுத்துக்கலாம். அக்கா அது சரியா இருக்கு. இன்னொன்னு பெருசா இருக்கு. அப்ப அது உங்களுக்கு பத்தும். வளையல இந்த கையை முழுசா கேட்டிட்டு போல. ஏதோ ஒரு கையை போடு. அஜய் மம்மி கிட்ட வா. அது போகாது நம்ம கையை. குழந்தை அம்மா கிட்ட இருந்து சவுண்ட் தான் கேட்குமா, அப்பா கிட்ட தான் கேட்காதா? இப்படி தான் போச்சு ஃபங்க்ஷன். எல்லாரும் ஒருத்தராக வந்து நடுங்க வச்சு வளையல் மாட்டி விட்டாங்க. கேர்ள்ஸ் தான் போடணும், பாய்ஸ் தான் போடணும்னு இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துமே வந்துட்டு அன்னிக்கு போட்டு விட்டாங்க. அதான் இங்க பாருங்க. அது வளராபடி. அப்புறம் ஒருத்தங்களா சீர் கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. ஃபைனல் டச்சாக ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அன்னிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, எல்லாரும் அன்னிக்கு மட்டும் வளையல் போட்டு விட்றாங்க, எனக்கு யாரும் போட்டு விடலைன்னு நினச்சி எனக்கு வந்து அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டான். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவன் இவ்வளோ நோட்டீஸ் பண்ணி யோசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட அன்னைக்கு நான் மருதாணி வச்சு விட்டுருந்தேன், அதை பார்த்துட்டு எனக்கும் அவர் வந்து வச்சு விடணும்னு சொல்லிட்டு. இப்போலாம் அதின் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு அவரும் அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்து தான் பசங்க விளாட்றாங்க. ஃபுல் நான்வெஜ் பிரியராக வேறு இருக்காரு. அவர் வந்துட்டு பிரியாணின்னு சொல்லி தான் புளி சாதம் சாப்பிட வச்சோமா, அதனால் அவருக்கு மட்டன் பிரியாணி வேணுமா. மட்டன் வேணுமா என் பையனுக்கு. எல்லாம் எப்படி இருக்க? ஃபேவரட் ரைஸ் எனிஒன்? இங்கே மட்டும் போதும், இங்கே மட்டும் போதும். பேக் வேணாம், ஃப்ரண்ட் மட்டும் போதும். இல்லை ஃப்ரண்ட் மட்டும் போதும். ஃபோனில் மருதாணி டைப்பில் வச்சு விட்ருந்தேன், அதை பார்த்துட்டு அப்படியே வந்து எனக்கும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். எனக்குன்னு மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்மாவுக்கு அத்தைக்கு பிரஸ்னாக்குன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையுமே வரைஞ்சி விட்டுருந்தாரு. அவங்களும் சரி அவனுக்கு பிடிச்சி பண்ணுறான் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இங்கே ஸோ அப்படியே ஈவினிங் போல் எங்கள் டேடி அத்தி கரூர் கிளம்பிட்டாங்க. அவங்க பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு எல்லோரும் பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஆதியனுக்கு தான் இப்போ ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார்ல, சரி இதுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க எப்படி விளாட்றான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. நல்லா என்ஜாய் பண்ண நாட்டுக்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அவன் இப்போ எப்படி இருக்கான்னா அவங்க மாமாவும் டேடி என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாமே அவனும் பண்ணணும். இப்போ அவங்க பாதாம் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சோக் பண்ணி குடிக்கிறாங்கன்னா அதே வாட்டர் இவனும் குடிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி ஒர்க் அவுட் இவனும் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறான். அவங்கள மாதிரியே இப்போ சீக்கிரமாக அவன் பிக் பாய்ஸும் ஆகணுமா. ஸோ நாங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இப்போ அவனை பிளாக்மெயில் பண்ணி சாப்பிட வச்சுட்ருக்கோம். அவங்களாம் அந்த மாதிரி சாப்பிட்டனால தான் அப்படி இருக்காங்க. ஸோ நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் எப்போ வந்தாலும் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய ஷாப்ஸ் நான் பார்த்து வைப்பேன். ஸோ அதில் ஒன்று பார்த்தது தான் வந்துட்டு இந்த பாகுபலி தோசை கடை. எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலாக இந்த தளபதி ஷாப் வந்துட்டு லக்ஷ்மி மில்க்ஸ் கிட்ட நாங்கள் பார்த்துருந்தோம். சரி இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தோம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் 60 rupeesக்கு தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கும்பலும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா ஃபில்லிங்காக டின்னரை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ இங்கே டெசர்ட் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஸோ இந்த டேஸ் இப்படி தான் போச்சு. கோயம்புத்தூர் vlogs இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.